ஓகேங்களா? ஓகேலாம் பாருங்க. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாறையில் கடற்புறத்தில் ஒரு கடலூரின் மகனாக பிறந்து இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெய்தல் கடலோடி, அதாவது பார்த்தீங்கன்னா 2021 நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அது வந்து மீனவரின் வாழ்க்கையில் எடுத்துரைக்கும் ஒரு பாடல். 2022 கடற்புறத்தான் அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதிட்டேன். 2023 போன வருஷம் நெய்தல் கடலோடி. கண்டிப்பாக முடிஞ்சா எல்லாருமே போய் பாருங்க. நீரோடி முதல் பழவேற்காடு வரை அந்த பாட்டு மீனவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் போட்டு அதுக்கு பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. ஸோ அதுக்காக இந்த பெஸ்ட் லிரிக்ஸ் அவார்டு பெறுறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் பார்த்தீங்கன்னா வலது கை அம்மாவும் இடது கை அக்காவும் தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்பவே சந்தோஷம். இந்த விருதை வழங்கிய நம்ம சிறுத்தினாளருக்கும் ரொம்பவே சந்தோஷம். டாப் ஸ்டார் மீடியா ப்ரொடக்ஷன் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதை வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனவை எலமஸ் சொன்னால் தான் தெரியும். ஸோ மனப்பாட்டான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இந்த இடத்துல வந்து இந்த விருது பெறதுல உண்மையில ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே கோபுரம் கேமராலேருந்து எல்லாமே ஒரு நாள் அனுப்புனாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளரணும். ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ சமுதாயத்தில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷமும் மீனவர் தினத்தில் நவம்பர் 21 ஒரு பாடல் வெளியினேன். ஸோ போன வருஷம் சாமியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் இர்வின் விக்டோரியா அவர் தான் அந்த பாடல் பாடியிருந்தாரு. இந்த வருஷமும் அந்த டீம் கூட சேரலாம்னு நினைச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் வெற்றி பெறும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதோட பெரிய ஸ்டேஜ் ஏறுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ நன்றி, தேங்க்யூ. Next award goes to Mr. Nagar Ganan Prakash, Best Ghana Singer Award.